இது நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் மேக்ஸில். ஸோ இந்த கொஸ்டின் எப்போ கேட்டது அப்படின்னா 7th February 2024 நடந்த அக்ரிகல்ச்சரல் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சரல் ஹார்டிகல்ச்சர் எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லேருந்து உள்ள ஒரு கொஷின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட் வந்து போர்ட் மாஸ். ஸோ அதில் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் இதை எடுக்கிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 divided by 729 minus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25/144 இருக்கு. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேலேயும் கீழே நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 minus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. ஓகேவா? ஸோ இப்போது 225ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளோ, 15. ஸோ 15 ஸ்கொயர்ஸ் ஆர் 225. அதே மாதிரி 27 ஸ்கொயர்ஸ் ஆர் 729. 5 ஸ்கொயர்ஸ், இது 144. 5 ஸ்கொயர்ஸ் ஆர் 25. 12 ஸ்கொயர்ஸ் ஆர் 144. ஸோ இது வந்து நமக்கு தெரியும். ஸோ எப்போவுமே 1 to 50க்குள்ளே உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225க்கு எனக்கு என்ன வந்துடும், 15 divided by 27 minus 5. இது எல்லாத்துக்கும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 729ஓட ஸ்கொயர் ரூட்டு 27, 25ஓட ஸ்கொயர் ரூட்டு 5 அண்ட் 144ஓட ஸ்கொயர் ரூட்டு 12. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் சிம்பிளி இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 12 into 15 minus 5 into 27 divided by 12 into 27. ஸோ இது இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 12 into 15 எவ்வளோ? ஸோ 12 into 15 வந்து 180. ஸோ 180 minus 27 into 5. 7 5 35, remainder 3, 10 135. ஸோ 135 divided by 27 into 12. நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 180ல் 135 போச்சு அப்படின்னா இது 7, இது 5, 4. ஸோ 45/12 into 27. ஓகேவா? ஸோ இதை 9 டேபிளால் போட்டால் 3 9s are 27, 9ஆல் போட்டால் 5. ஸோ அப்போ 5/12 into 3. நான் அப்போ அப்படியே வச்சுக்கிறேன், 12 into 3. ஓகேவா? ஸோ இதுதான் எந்த டேர்மோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் 5/12 into 13. ஸோ அடுத்து இது டிவைடட் பை ரூட் ஆஃப் 16/81 இருக்குது. ஓகேவா? ஸோ 5 divided by 12 into 3 divided by root of என்ன இருந்துச்சு, 16/81 இல்லையா? ஸோ 16/81. ஸோ இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம், 16 divided by 81. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட்டை நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக கொண்டு போகிறோம். ஸோ நியூமரேட்டருக்கு 16ஓட ஸ்கொயர் ரூட் 4, 81ஓட ஸ்கொயர் ரூட் 9. ஸோ அப்போ இந்த டேர்மோட ஆன்சர் வந்து 4/9. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 5/12 into 3 divided by 4/9. ஸோ இப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ரெண்டு பக்கமும் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் டிவிஷன் இருக்குன்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். ஸோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிவிஷன் இருந்துச்சுன்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா? ஸோ ஈக்குவல்ஸ் 5/12 into 3 into 9 divided by 4. So 1 3 is 3, 3 3s are 9, 1 3 is 3, 4 3s are 12. ஸோ அப்போ 5 divided by 4 into 4 இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் 5/16. எஸ், அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். என்ன கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கடைன்னு போட்டுடலாம். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நமக்கு இப்போ 4 நிமிஷம் ஆயிருக்கு. பட் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கடைன்னு 2 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம். இந்த சம்மில் முக்கியமாக ஞாபகிக்க வேண்டியது 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க டேர்மை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். செகண்டு, 2 ஃப்ராக்ஷனுக்கு நடுவில் டிவிஷன் இருக்குது அப்படின்னா இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு செகண்ட் உள்ள டேர்மை ரெசிப்ரோக்கல் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.